வாழ்வில் முன்னேற்புக்கும் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். நம்மளுடைய லாஸ்ட் வீடியோஸான லிக்விடேஷன் அண்ட் ஃபிக்ஸ்டு ரேஞ்ச் வால்யூம்ஸ் பற்றிலாம் நீங்கள் பார்க்கல அப்படின்னா பார்த்துருங்க. ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும், சுவாரஸ்யமாகவும் இருக்கும். ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு இந்த வீடியோவை நீங்கள் கண்டினியூ பண்ணலாம். நம்ம இந்த வீடியோவில் வந்து ஃபிபனாக்கியை எப்படி முறைப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். இன்னமும் ஃபிபனாக்கியை வந்து நிறைய பேர் யூஸ் பண்ணுற சில கன்ஃபியூஷன்ஸ் வந்து இருக்கும் யூஸ் பண்ணும்போதெல்லாம். அதை எப்படி நம்ம ஒரு சிம்பிளான மெத்தட்ஸில் யூஸ் பண்ணலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் நான் ஒரு சிம்பிள் வேர்ட்ஸ்லேயே தான் சொல்ல போகிறேன். ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்காது. ஸோ வீடியோவை முடிஞ்ச அளவுக்கு நான் ஷார்ட்டாக வைக்கிறேன். நீங்கள் உங்கள் சைட்லேருந்து எஃபர்ட் போட்டு அதை கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணி எந்த அளவுக்கு அதோட அக்யூரேசி இருக்குது, எந்த அளவுக்குலாம் ப்ராபபிலிட்டி ரேஷியோ இருக்குன்றதை நீங்கள் உங்கள் சைட்லேருந்து ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள். எல்லாமே வந்து யூடியூபர்ஸே உங்கள் கையில் தூக்கி கொடுத்துட்டு இருக்க மாட்டாங்க. நீங்கள் உங்கள் சைட்லேருந்து எஃபர்ட் போட்டு அது எந்த அளவுக்குலாம் ஒர்க் ஆகுதுன்றது தெரிஞ்சுக்கிட்டு ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு பேக் டெஸ்ட் பண்ணிவிட்டு தென் நீங்கள் லைவ் மார்க்கெட்ஸில் டிப்ளாய் பண்ணணும். ஓகேவா? சரி, ஓகே, நம்ம இந்த சிம்பிளான கான்செப்ட்குள்ளே போயிடலாம். ஸோ என்னோட அனாலிசிஸ்லாம் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இதெல்லாம் நான் கொஞ்சம் ரிமூவ் பண்ணிடுறேன், எல்லாம் உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். ஸோ இந்த மார்க்கெட்லேயே பார்த்தீங்கன்னா இப்போ மார்க்கெட்டை சூப்பராக போயிட்டுருக்கு. நல்ல ஒரு செம்மையான ப்ரீமியம்ஸ்லாம் சூப்பராக மூவ் ஆகிட்டுருக்கு. இன்றைக்கி வித்தின் ஒரு 2 minutes 1 or 2 minutes 3 minutesலேயே பார்த்தீங்கன்னா 20 to 40 பாயிண்ட்ஸ் அப்ராக்சிமேட்டாக ஈஸியாக அடிக்குது. அந்த மாதிரியான ஒரு மார்க்கெட் தான். இப்போ இந்த மார்க்கெட்டில் நம்ம வந்து ஃபிபனாக்கி டூலை தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ எங்கெங்கே எப்படி யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். இதை வந்து நீங்கள் டைம் ஃப்ரேம்ஸ் வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அனலைஸ் பண்ணலாம். மோஸ்ட்லி 5 minutes 1 minute அண்ட் 15 minutesல நீங்கள் யூஸ் பண்ணலாம். நீங்கள் பேக் டெஸ்ட் பண்ணி பாருங்கள், எந்த டைம் ஃப்ரேமில் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும் நீங்கள் அதுக்கு யூஸ் பண்ணலாம். 1 minuteலாம் போனீங்கன்னா நீங்கள் அந்தளவுக்கு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஒர்க் பண்ணணும். அதே நேரத்தில் சீக்கிரமாகவும் ரிட்டர்ன்ஸ் ஈஸியாக வரதுக்கான ப்ராபபிலிட்டி இருக்குது. ஸ்கேல்பிங்கை ஈஸியாக அடிச்சுட்டு வெளியவும் வரலாம். ஒரு நல்ல குட்டி குட்டி ரேஞ்சஸாக ஈஸியாக உள்ளே போகலாம். ஏன்னா இந்த மாதிரியான இம்பல்சிவ் ட்ரேடர்ஸ் எல்லாம் இருப்பாங்க. அவங்க எல்லாருக்கும் வந்து இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா ஒரு ஆர்டர் போட்ட கொஞ்சம் நேரத்தில் பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் உடனே வரணும் அப்படின்ற மாதிரிலாம் இருப்பாங்க இல்லையா? ஸோ அவங்களாம் சின்ன சின்ன ஸ்கேல்பிங் பண்ணுறதுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். அதே நேரத்தில் நல்ல பெரிய ப்ராஃபிட்ஸுமே கூட எய்ம் பண்ண முடியும். டிபெண்ட்ஸ் ஆன் த டைம் ஃப்ரேம்ஸ். ஸோ இப்போ நான் வந்து 1 minute டைம் ஃப்ரேம் தான் எடுக்க போகிறேன். ஸோ நமக்கு என்னெல்லாம் தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட்டில் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர், அதாவது மார்க்கெட்டோடைய பேட்டர்ன் சேஞ்ச் ஆகுது, ஷிஃப்ட் ஆகுது. அது எங்கெல்லாம் ஆகுது அப்படின்றது தான் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கணும். ஸோ உங்களுக்கு இந்த கான்செப்ட் தெரியணும்னா உங்களுக்கு எஸ்எம்சி பற்றி கொஞ்சமாவது தெரிஞ்சிருக்கணும். அப்படி இல்லைனா நான் சிம்பிள் வேர்ட்ஸில் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இப்போ மார்க்கெட் நமக்கு இன்கேஸ் இந்த மாதிரியான பேட்டர்ன் போகுது, லோலேருந்து ஒரு ஹை போகுது, திரும்பவும் ஒரு நியூ லோ வைக்குது, லோவர் லோ, திரும்ப லோவர் ஹை, திரும்பவும் ஒரு லோவர் லோ, திரும்ப லோவர் ஹை, திரும்பவும் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட இந்த பேட்டர்ன் வந்து அப்படியே நமக்கு மாற ஆரம்பிக்கும். இப்போ என்ன ஆகுதுன்னா நமக்கு ஹையர் லோ வைக்க ஆரம்பிக்குது. தென் இங்கே இருக்கக்கூடிய ஹையை பிரேக் பண்ணி மார்க்கெட் என்ன பண்ணுதுன்னா அப்படியே பேட்டர்ன் மாறுது இல்லைங்களா? ஸோ இப்போ வந்து பேட்டர்னே சேஞ்ச் ஆகிடுச்சு. இந்த இடத்துல நம்ம பார்க்கும்போது பேட்டர்ன் நமக்கு சேஞ்ச் ஆகிருக்குங்களா? நீங்கள் பார்க்கலாம், இங்கேருந்து டவுன் வந்தது, அடுத்ததாக பார்க்குறப்போ நமக்கு லோவர் ஹை ஃபார்ம் ஆகலை. இன்ஸ்டெட் இந்த இடத்துல இங்கே இருக்கக்கூடிய இந்த லோவர் ஹையை பிரேக் பண்ணி அடுத்த ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஹை இங்கே ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கிறான். ஓகே, ஸோ இந்த மெத்தடில் எப்போ மார்க்கெட் நமக்கு சேஞ்ச் ஆகுதோ, எப்போல்லாம் பேட்டர்ன் இந்த மாதிரி மாறுதோ அதுக்கப்புறம் தான் நம்ம ஃபிப்பே வந்து யூஸ் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் தான் ஃபிபனாக்கியே யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி பேட்டர்ன்ஸ் உங்களுக்கு எப்போல்லாம் மாறுதுன்றதை பார்த்துட்டு தான் நம்ம டிசைடே பண்ணணும். ஸோ நமக்கு எப்போல்லாம் இந்த சேஞ்சஸ் நடக்குதோ அதுக்கப்புறம் வரக்கூடிய மார்க்கெட்டில் தான் நம்ம என்ன பண்ணோம்னா ஃபிப்பே வந்து யூஸ் பண்ண போகிறோம். சரிங்களா? அதே தான் வைஸ் வர்ஸா நமக்கு டவுன் சைடில் போகும்போதும் அதே தான். மார்க்கெட் இப்போ இங்கே வந்து மேலே ஏறி இருக்குது, திரும்பவும் எப்போயாவது ஒரு டைம் வந்து பேட்டர்னு ஷிஃப்ட் ஆகும். அப்படி ஷிஃப்ட் ஆனதுக்கு அப்புறம் நம்ம டவுன் சைடில் ஃபிபனாக்கி லெவல்ஸை வந்து ஐடென்டிஃபை பண்ண போகிறோம். இந்த லெவல்ஸ் எல்லாம் ஐடென்டிஃபை பண்ணுவோம். அதே மாதிரி அப் ட்ரெண்டில் போகக்கூடியதை இந்த மாதிரியான லெவல்ஸ் எல்லாம் நம்ம ஐடென்டிஃபை பண்ண போகிறோம். ஸோ அதை தான் இப்போ லைவில் இப்போ மார்க்கெட் ஆல்ரெடி ரன் ஆகிட்டு இருக்குது. ஸோ நம்மளுமே லைவில் அதை வந்து ஃபைன் பண்ணி தான் வச்சுருக்கோம் ஆல்ரெடி. ஸோ அதனால தான் இன்னிய டேலேயே நம்ம அப்படியே வீடியோ பண்ணலாம் அப்படின்ட்டு எடுத்துட்டேன். ஏன்னா பேட்டர்னும் பார்த்திங்கன்னா அழகாக போயிட்டுருக்கு. ஸோ நமக்கு இந்த டேயில் பார்க்குறப்போ ஃபஸ்ட்டு மார்க்கெட் எப்படி வந்துட்டுருக்கு அப்படின்றத பார்க்குறோம். டவுன் வந்திருக்கு, திரும்ப ஒரு லோவர் ஹை ஃபார்ம் ஆகிறான், திரும்ப டவுன் வரான், திரும்ப இங்கே ஒரு லோவர் ஹை, திரும்ப டவுன் வரான். ஸோ இங்கே பார்க்குறீங்க மறுபடியும் பார்த்தீங்கன்னா இந்த பேட்டர்ன் பிரேக் ஆகுது, திரும்ப டவுன், ஸோ மேலே போயிட்டான். ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன ஆயிடுச்சு, பேட்டர்ன் நமக்கு ஷிஃப்ட் ஆகிடுச்சு. ஸோ இந்த இடத்துலையே நமக்கு பேட்டர்னு ஷிஃப்ட் ஆக ஆரம்பிச்சிடுச்சு. இதுக்கப்புறம் என்ன ஆகிடுச்சு, நமக்கு ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சருமே கொடுத்துருச்சு. ஸோ இந்த சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் நடந்ததுக்கப்புறம் நமக்கு ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர். ஸோ மார்க்கெட்டு திரும்பவும் என்ன ஆகுதுன்னா பிரேக் பண்ணிவிட்டு ஒன் செகண்ட் அடுத்த லெவலுக்குமே மார்க்கெட் என்ன பண்ணுறான், போக ஆரம்பிச்சிட்டான். இதுக்கப்புறம் தான் நம்ம ஃபிப்பே யூஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ இப்போ ஃபிப் என்ன பண்ண போகிறோம், ஃப்ரம் லோலேருந்து, ஏன்னா இப்போ மார்க்கெட்டு இது வரைக்கும் போயிடுச்சு. ஸோ போனது கரெக்ஷன் வர மாதிரி இருக்குது அப்படின்னா தான் நமக்கு ஒரு ஹையே கிடைக்கும் இல்லைங்களா? ஸோ இப்போ கரெக்ஷன் வரும்போது எங்கேருந்து திரும்ப போகுது அப்படின்ற ஒரு டவுட் வந்து கண்டிப்பாக எல்லாருக்கும் இருக்கும். ஸோ இந்த இடத்துல தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஃபிப்பே போய் யூஸ் பண்ண போகிறோம். கரெக்டாக எங்கே வந்து திரும்புறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குதுன்னு. ஸோ இதில் நம்ம மோஸ்ட்லி என்ன பார்ப்போம்னா 50% அண்ட் 61% தான் எடுக்க போகிறோம். அதை தான் நம்ம ஃபாலோவும் பண்ண போகிறோம். ஸோ இந்த லோலேருந்து எடுத்திருக்கேன், ஹை வந்து
இங்கே இருக்கக்கூடிய இந்த ஹையை தான் எடுத்திருக்கேன். ஏன்னா மார்க்கெட்டிங் தான் கரெக்ஷனும் வர ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இதை தான் நம்ம மார்க் பண்ணுறோம். லோ இந்த இடத்த மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ நமக்கு 50 and 61% மார்க்கெட் வந்ததுக்கப்புறம் நம்ம தாராளமாக இந்த ரேஞ்சஸ்க்குள்ளே தான் நம்மளுடைய என்ட்ரியே இருக்கணும். ஓகேங்களா? ஸ்டாப் லாஸ் வந்து நீங்கள் இந்த 78%ல் வச்சுக்கலாம். ஸோ 78% வில் பி குட் ஃபார் எஸ்எல். அப்படி இல்லையா நீங்கள் ஆர்டர் போட்டதுக்கப்புறம் ஒன்ஸ் கன்ஃபர்மேஷன்லாம் வந்தால் கூட பிலோ 61 கூட நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ இதெல்லாம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது உங்களால் ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ இப்போ நம்ம இந்த இடத்துல ஆர்டர் எடுக்கிறோம் அப்படின்னா நம்மளோட டார்கெட் எங்கே, ப்ரீவியஸ்லி மார்க்கெட் எங்கேருந்து டவுன் வந்துச்சோ அதே இடத்துல தான் நம்மளுடைய டார்கெட்ஸாகவும் இருக்கணும். இதுக்கப்புறம் நீங்கள் எடுத்துகிட்டு போகிறதெல்லாம் உங்களோட ஓன் விருப்பம். பட் இதுதான் வந்து பிளான். இங்கே என்ட்ரியாக இருந்தால் இங்கே எக்ஸிட். ஸோ பை எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் அடுத்தடுத்த லெவலில் கூட உங்களால் கேப்சர் பண்ண முடியும். பட் இப்போதைக்கு 50% to 61 என்ட்ரு ஆக போகிறீங்க. தென் இந்த இடத்துல போய்ட்டு எக்ஸிட் ஆக போகிறீங்க. எங்கேருந்து மார்க்கெட் டவுன் வந்துச்சோ அங்கே போய் எக்ஸிட் ஆக போகிறீங்க. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு 1 செகண்ட் மார்க்கெட் என்ன ஆயிருக்குன்னு பார்க்குறப்போ நமக்கு இங்கேருந்து டவுன் வந்திருக்கான். திரும்பவும் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து மேலே போயிருக்கு. ஸோ 1 செகண்ட் என்ன ஆயிருக்குன்னா ஸ்ட்ரக்சர் பிரேக் ஆகிருக்கு. ஓகேங்களா? ஸ்ட்ரக்சர் பிரேக் ஆகிருக்கு. திரும்பவும் கரெக்ஷன் வர மாதிரி இருக்குது. இப்போ எங்கே வந்து திரும்பும் அப்படின்றத நம்ம பார்க்கணும் இல்லைங்களா? ஸோ இப்போ 1 செகண்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நம்மளுடைய ஃபிபனாக்கி டூலை யூஸ் பண்ண போகிறோம். ஃபிப் என்ன பண்ணுறேன், 1 செகண்ட் இங்கே இருந்தால் லோ நமக்கு கிடச்சிருக்கு. திரும்ப ஒரு ஹை இந்த இடத்துக்கு போயிருக்கான். ஸோ அந்த இடத்துல போய் வைக்கிறேன். வச்சுட்டு இப்போ கையை வச்சுட்டு சும்மா பார்க்குறப்போ நமக்கு எங்கே மார்க்கெட் கரெக்டாக வந்திருக்குன்னு பாருங்கள். சேம் 50%ல இருந்து 61%. ஸோ இதான் நமக்கான என்ட்ரிக்கான ஸ்பாட். அப்போ நம்ம இங்கே தான் போட போகிறோம். மார்க்கெட் ஆல்ரெடி இங்கேருந்து ஏறினதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறீங்க, ஸ்டாப் லாஸை 61%க்கு மூவ் பண்ணிக்கணும். இல்லைனா 78% வரைக்கும் எடுக்க தயாராக இருக்கணும். நம்மளுடைய டார்கெட் அந்த டேவோடைய ஹை இங்கே இருந்தால், ஏன்னா மார்க்கெட்டு கரெக்ஷன் வந்துச்சு இல்லையா? ஸோ இந்த இடத்துல போயிட்டு நீங்கள் தாராளமாக எக்ஸிட் பண்ணலாம். ஸோ இது ஒரு சிம்பிளான விஷயம். 1 மினிட்ல பார்த்துட்டு ஈஸியாக எடுக்கிறதுக்கு. இதையே நீங்கள் உங்களுடைய ஆப்ஷன் ஷார்ட்டில் நீங்கள் பிளான் பண்ணிங்கன்னா, எக்ஸாக்டாக இந்த இடத்த நீங்கள் பிளான் பண்ணிங்கன்னா உங்களால் இவ்வளோ தூரம் கேப்சர் பண்ண முடியும். ஸோ இதே மெத்தடை யூஸ் பண்ணி தான் நம்ம ஆல்ரெடி இப்போ செட்டப்புமே போட்டு அது ஆல்ரெடி டார்கெட்லாம் அடிச்சிடுச்சு. ஏன்னா மார்க்கெட் 1 செகண்ட் நமக்கு இங்கேயே பார்த்தீங்கன்னா S1லாம் கட் ஆகிருக்கும். பிவோட்லாம் பார்த்துருந்தா தெரியும். ஸோ இதை ஐடென்டிஃபை பண்ணி தான் என்ன பண்ணியிருக்கோம், இப்போ ஆல்ரெடி பிளான் போட்டு அது ஆல்ரெடி இப்போ இருக்கக்கூடிய ஃபஸ்ட் லெவல் ஆஃப் டார்கெட்டை ஹிட் பண்ணியிருக்கு. நான் உங்களுக்கு அப்படியே என்னோட ஆப்ஷன் ஷார்ட்டில் அதை காட்டுறேன். அது ஆல்ரெடி ரன் ஆகி முடிஞ்சிருச்சு, டார்கெட் ஹிட்டாக இருக்குது. ஸோ எக்ஸாக்ட்லி இங்கே தான் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய என்ட்ரி சேம் அதே கண்டிஷன். இங்கேயுமே பார்த்தீங்கன்னா சேம் அதே கண்டிஷன் தான். பட் நமக்கு வந்து இங்கே என்ட்ரி கரெக்டாக போடும்போது கிடைக்கல, அவன் ஆல்ரெடி போயிட்டான். ஸோ போனவன் எப்படின்னு திரும்ப இந்த மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் மறுபடியும் கொடுக்கும். அதே மெத்தட் தான் இங்கே வந்து ஃபாலோ பண்ணியிருக்கோம். ஸோ அடிச்சிருக்கு இங்கே ஒரு சின்ன குட்டி ஸ்கேல்பிங்க. ஸோ நெக்ஸ்ட் பிளானுமே பார்த்தீங்கன்னா சேம் நம்மளோட ஃபிப் மெத்தட் யூஸ் பண்ணி தான் இப்போதைக்கு இங்கேருந்து இது வரைக்கும் நம்ம அடித்து முடிச்சிருக்கோம். ஸோ இன்னுமே ப்ராபபிலிட்டி வந்து மார்க்கெட் நிறையவே போகலாம். இன்னும் அதுக்கான லெவல்ஸ் இன்னும் பெண்டிங் இருக்குது. ஸோ இப்போ இதுலேயே பார்த்தீங்கன்னா எனக்கு மேக்ஸிமம் இந்த லெவல் டு இந்த லெவல் வந்து ரியலிஸ்டிக்காக வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய லெவலு. எனக்கு ஹையஸ்ட்டாக இன்றைக்கே பார்த்தீங்கன்னா 350 கூட அடிக்கலாம். அடிச்சதுன்னா மார்க்கெட் 1 செகண்ட் பெரிய டவுன் வரதுக்கான ப்ராபபிலிட்டி இருக்குது இந்த ரேஞ்சிலேருந்துலாம். எக்ஸாக்டாக நம்ம ஒரு நல்ல இடத்துல போய் பிளான் பண்ணால் மார்க்கெட்டு மோஸ்ட் ஆஃப் தி டைம் நல்ல ரிசல்ட் கொடுக்கறதுக்கான ப்ராபபிலிட்டி இருக்குது. இல்லைனா லாஸ் அடிக்க போகுது. அதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து பேட்டர்ன்ஸை ஷிஃப்ட் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ இப்போ 1 செகண்ட் எனக்கு என்ன ஆயிருக்குன்னா மார்க்கெட் இங்கேருந்து போயிட்டு இந்த ஸ்ட்ரக்சரை பிரேக் பண்ணியிருக்கான். ஸோ ஒன்லி திரும்பவும் நமக்கு பிஓஎஸ் நடந்திருக்கு, பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் நடந்திருக்கு. இப்போ இதுக்கப்புறம் கரெக்ஷன் வரும்போது என்ன பண்ண போகிறோம், அதே தான் மறுபடியும் யூஸ் பண்ண போகிறோம். அதே ஃபிபனாக்கி டூவில் இந்த லோவிலேருந்து இப்போ மார்க்கெட் எங்கேருந்து கரெக்ஷன் வரப்போதோ, இன்னும் கரெக்ஷன் வரல. ஸோ வந்ததுக்கப்புறம் தான் இதை போட முடியும். கொஞ்சமாவது இங்கேருந்து நமக்கு டவுன் வந்தது அப்படின்னால் என்னுடைய என்ட்ரிஸ் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த 50% எக்ஸாக்டாக 25,858லேருந்து 25,850. ஸோ இப்போ பார்க்குறப்போ இந்த லெவலாக இருக்குது. ஸோ இன்னும் கரெக்ஷன் கொஞ்சம் மேலே போயிட்டு வந்தாலும் சரி, இல்லை இங்கே வந்தாலும் சரி, அதுக்கப்புறம் நம்ம இதை போட்டுக்கலாம். இதோட அக்யூரசி வந்து ஓரளவுக்கு நல்லா தான் பெட்டராக தான் இருக்கும். ஸோ ஒன்ஸ் பேட்டர்ன்ஸ் வந்து எப்போ வேணாலும் ஷிஃப்ட் ஆகலாம். ஓகேங்களா? ஸோ ஷிஃப்ட் ஆகும்போது உங்களுக்கு கண்டிப்பாக ஸ்டாப் லாஸ் அடிக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும், ஆப்போசிட் ட்ரெண்டில் இதே மெத்தடை நீங்கள் ஆப்போசிட் ட்ரெண்டில் ஒர்க் பண்ணி ஆகணும். ஸோ இப்போ மார்க்கெட்டிங் போயிட்டுருக்கு, சடனாக நமக்கு பேட்டர்ன் ஷிஃப்ட் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த இடத்துல வந்துட்டு நமக்கு ஷிஃப்ட் ஆகுது. இப்போ மார்க்கெட் என்ன பண்ணும், சப்போஸ் டவுன் வந்துட்டு திரும்பவும் இப்படி வரான்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த இடத்துல என்ன ஆகும்னா நமக்கு எஸ்எல் அடிக்கும். கரெக்டுங்களா? ஸோ ஒன்ஸ் எஸ்எல் ஹிட் ஆனதுக்கப்புறம் நமக்கு பேட்டர்ன் ஷிஃப்ட் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா டவுன் சைடில் ஃபிபனாக்கியை போட்டு பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கப்புறம் இங்கேருந்து வச்சுட்டு எங்கேருந்து 1 செகண்ட் கரெக்ஷன் வருதோ அந்த ஸ்பாட்டில் நம்ம ஃபிபனாக்கியை வைக்க போகிறோம். தென் எங்கேருந்து ரீட்ரேஸ் ஆகுதுன்னு பார்க்கணும். 50 to 61% இந்த ரேஞ்சஸ்க்குள்ளே தான் நம்ம என்ன பண்ணோம்னா நம்மளுடைய ஆர்டர்ஸை எக்ஸிக்யூட் பண்ண ட்ரை பண்ணோம். நம்மளுடைய ஸ்டாப் லாஸ் வந்து 78 இருக்க போது ஆர் ஆஃப்டர் 61% வந்து கொஞ்சம் திரும்பிடுச்சு அப்படின்னா நீங்கள் அதுக்கு மேலே கூட ஸ்டாப் லாஸ் வந்து போட்டுக்கலாம். இதெல்லாம் பை எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் கற்றுக்கலாம். தென் நம்மளுடைய நெக்ஸ்ட் டார்கெட்டை எங்கேருந்து நமக்கு வந்ததோ, எங்கேருந்து மார்க்கெட் திரும்ப ரைஸ் ஆச்சோ அதே இடத்துல நம்மளோட டார்கெட்ஸை வச்சுக்கணும். இதெல்லாம் வந்து 1 மினிட் ஸ்கேல்பில் ஈஸியாகவே புக் பண்ணக்கூடிய ஒரு ஸ்பாட்ஸ். இப்போ ஆப்ஷன் சார்ட்லேயே பார்த்தீங்கன்னா
இன்றைக்கி ப்ரீமியம்ஸோட மூவ் சூப்பராக இருக்குது. ஸோ அதனால் நமக்கு நல்ல ஒரு டீசெண்டான ரேலியை இங்கேருந்து வந்து கொடுத்துருக்கு. ஜஸ்ட் ஒரு 1 மினிட் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுறது மூலிமா ஆப்ஷன் சார்ட்டில் காட்டுறது எவ்வளோ பாயிண்ட்ஸ் அப்படின்னு. ஸோ அப்ராக்சிமேட்டாக இது பார்த்தா நமக்கு இதுவே வந்து 60 பாயிண்ட்டுக்கு மேலே ஃப்ரம் த ப்ரைஸ் ரேஞ்ச் 130 நம்ம மார்க்கெட் எங்கே போயிருக்கு 200 போயிருக்கு. இதுவே 170 பாயிண்ட்ஸ் அப்ராக்சிமேட்டாக நமக்கு என்ன இருக்குன்னா சாலிடாக போயிட்டு அடிச்சிருக்கான். ஸோ இந்த மாதிரியான நீங்கள் முறைப்படி பிளான் பண்ணிங்க அப்படின்னால் உங்களுக்கு நல்ல ரிசல்ட் வரதுக்கான ப்ராபபிலிட்டி இருக்குது. ஃபஸ்ட்டு மார்க்கெட்டு என்ன ஸ்ட்ரக்சரில் போயிட்டுருக்கு அப்படின்றதெல்லாம் பாருங்கள். நீங்கள் இப்போ சிம்பிளான ஒரு பிரேக் அவுட்டை ஃபார்முலா யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா பிரேக் அவுட்டை எப்போல்லாம் யூஸ் பண்ணணும் அப்படின்றத கற்றுக்கணும். சரிங்களா? பிரேக் அவுட்டை எப்போ யூஸ் பண்ணுறதுன்னு கற்றுக்கணும். மார்க்கெட் வந்து ஃபஸ்ட்டு ஹையர் லோஸ், லோவர் ஹைஸ் இந்த மாதிரியான ஒரு ஜிக்ஸாக் பேட்டர்னில் போகுதா அதெல்லாம் வந்து பார்க்கணும். ஏன்னா எல்லா பிரேக் அவுட்டுமே பிரேக் அவுட் கிடையாது. அது பிரேக் அவுட் மாதிரி இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து க்ளீனாக நமக்கு பிரேக் அவுட் கொடுத்துருக்கு இல்லைங்களா? சாதாவாக ஒரு சார்ட்டை பார்த்தா எல்லாருமே அதை வந்து பிரேக் அவுட்டுன்னு தான் நினைப்பாங்க. கரெக்டுங்களா? எல்லாருமே அதான் நினைப்பாங்க. பிரேக் அவுட் அப்படின்னு சொல்லி உள்ளே போய் என்ட்ரு ஆவாங்க. ஸ்டாப் லாஸே இங்கே இருக்கும். நேராக என்ன பண்ணிச்சு ஸ்டாப் லாஸ் அடிச்சுட்டு போகிறான். ஸோ அந்த பேட்டர்னை ரீட் பண்ணணும். அதுதான் இங்கே முக்கியமே. பிரேக் அவுட் தான் நடக்கும். ஸோ பிரேக் அவுட் நடந்ததுக்கப்புறம் மார்க்கெட் போகும். பட் பேட்டர்ன் எப்படி என்ன ஃபார்ம் ஆகுதுன்னு பார்க்கணும். எந்த மாதிரியான பிரேக் அவுட் நடக்குதுன்னு பார்க்கணும். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் மார்க்கெட்டில் இருக்குது. நீங்கள் அனுபவ ரீதியாக கற்றுக்கிறதுல தான் உங்களால் மார்க்கெட்டில் சஸ்டனே பண்ண முடியும். ஓகேங்களா? தியரட்டிக்கலாக நிறைய கான்செப்ட்ஸ் இருக்கும். எல்லாமே சொல்லிக் கொடுப்பாங்க. இப்போ நான் சொன்ன மாதிரியும் நிறைய விஷயங்கள் இருக்கும். பட் நீங்கள் அனுபவ ரீதியாக வந்து நிறைய லேர்ன் பண்ண வேண்டியதாக இருக்கும். இப்போ இதே இதை நீங்கள் 5 மினிட்ஸ்லையுமே செக் பண்ணி பார்க்கலாம். நோ இஷ்யூஸ். நமக்கு மார்க்கெட்டிங் இந்த டவுன் வந்திருக்கு. திரும்பவும் இந்த இடத்துல இருந்து டவுன். திரும்ப இந்த இடத்துக்கு போகும்போது நமக்கு இங்கே பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் நடந்துருச்சு. 1 செகண்ட் டவுன். மறுபடியும் மேலே போகும்போது இந்த இடத்த பிரேக் பண்ணியிருக்கு. ஸோ பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் நடந்திருக்கு. இதுக்கப்புறம் நீங்கள் ஃபிபனாக்கியை தாராளமாக வந்து போட்டு பார்க்கலாம். சேம் இப்போ 5 மினிட்ஸில் பார்க்க போகிறீங்கன்னா என்ன இதான் மெத்தட். இப்போ லோ இங்கே கிடச்சிருக்கு. திரும்ப மார்க்கெட் கரெக்ஷன் எங்கே வந்திருக்கு சேம் இந்த ஸ்பாட். அப்போ இந்த ஸ்பாட்டில் வந்து வரும்போது நம்ம என்ன பண்ணோம் 61% to 50% தான் நம்ம ஆர்டர்ஸை ப்ளேஸ் பண்ண போகிறோம். ஸோ இங்கே வந்ததுக்கப்புறம் தாராளமாக நீங்கள் ப்ளேஸ் பண்ணிங்கன்னா 5 மினிட்ஸ் பேஸ் பண்ணி இங்கே உங்களுக்கு இடம் இருக்குது. ஸ்டாப் லாஸஸ் இங்கே இருக்குது. டார்கெட்டு ப்ரீவியஸில் இருக்கக்கூடிய ஹை இந்த ரேஞ்சஸில் இருக்குது. ஸோ தாராளமாக வந்து எக்ஸிக்யூட்ஸ் பண்ணிக்கலாம். தெரியுதுங்களா? சேம் இப்போ ப்ரீவியஸ் டேஸ் பார்த்தாலுமே அதுதான். உங்களுக்கு எல்லா நாளுமே இது மோஸ்ட் ஆஃப் தி டேஸ் வந்து ஒர்க் ஆகிறதுக்கான ப்ராபபிலிட்டி இருக்குது. நீங்கள் கொஞ்சம் மார்க்கெட்டையும் ரீட் பண்ண கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பல இடங்களில் உங்களால் வந்து ஈஸியாகவும் ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஒரு மார்க்கெட்டை பார்த்தாலே உங்களுக்கு தெரியணும் எங்கெல்லாம் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் நடந்திருக்கு, அதை நம்ம யூஸ் பண்ணலாமா வேணாமான்ற மாதிரியான ஒரு டிசிஷனை நீங்கள் வந்து எடுக்க ஆரம்பிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ இங்கே இந்த பேட்டர்னில் பார்த்தீங்கன்னா நமக்கு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் இங்கே வந்திருக்கு. பட் அடுத்ததாக பிஓஎஸ் நமக்கு நடக்கலை. பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் நடக்கலை. இன்ஸ்டன்ட் மார்க்கெட் என்ன பண்ணிங்கன்னா திரும்பவும் டவுன் போயிட்டு அதுக்கப்புறம் போயிட்டு என்ன பண்ணியிருக்கான் இங்கே நமக்கு 1 செகண்ட் பிரேக் கொடுத்துருக்குங்களா? ஸோ இப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ண போகிறோம் திரும்பவும் நம்மளுடைய ஃபிபனாக்கி டூலை யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அப்போ திரும்பவும் ஒரு லோலேருந்து ஒரு ஹை இங்கே வைக்கிறோம். நமக்கு மார்க்கெட் கரெக்டாக இங்கே வந்திருக்கு 50% 61%. ஸோ தாராளமாக இந்த இடத்துல நம்ம அடித்தாலே போதும் மார்க்கெட் பறந்துடுவோம். ஸோ கரெக்டாக போய்ட்டு டார்கெட்டுமே ஹிட் ஆகிருக்கு. ஸோ அதே மாதிரி ஈச் அண்ட் எவ்ரி டைம் நீங்கள் பார்க்கலாம் மார்க்கெட் எப்போல்லாம் ஷிஃப்ட் ஆகுது அப்படின்றத பார்த்துட்டு நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி பிளான்ஸை எக்ஸிக்யூட் பண்ணலாம். மோஸ்ட் ஆஃப் தி டைம் 50% அண்ட் 61% கரெக்டாக ஒர்க் ஆகிறதுக்கான ப்ராபபிலிட்டி இருக்குது. இது கூடயே உங்களுடைய மற்ற மெத்தட்ஸையும் நீங்கள் கூட கம்பைன் பண்ணிங்க அப்படின்னா பெட்டரான ரிசல்ட் வரதுக்கான ப்ராபபிலிட்டியும் இருக்குது. ஸோ அதுக்கு முன்னாடினாலுமே நான் உங்களுக்கு அப்படியே காட்டுறேன் எப்படியெல்லாம் மார்க்கெட் போயிருக்குன்ட்டு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு டவுனு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் நடந்துட்டான். திரும்ப மேலே போயிருக்கான். 1 செகண்ட் டவுன் வரும்போது என்ன இருக்குன்னா இங்கே நமக்கு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் கொடுத்துருக்கு. ஸோ இங்கே பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் வந்துருச்சு. திரும்பவும் இங்கேருந்து மார்க்கெட் மேலே போக ஆரம்பிக்குது. இப்போ நமக்கு எங்கேருந்து டவுன் வரும் அப்படின்றது தெரியல அப்படின்னா ஃபிபனாக்கி டூவில் சேம் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபிபனாக்கி டூவில் என்ன பண்ண போகிறோம் இந்த இடத்துல வச்சுட்டு திரும்ப லோவில் வைக்கிறேன். எனக்கு தேவை 50 to 61%. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் எக்ஸாக்ட்லி மார்க்கெட் எங்கே வந்திருக்குன்னு பாருங்கள். கரெக்டாக 50% அந்த 61% மார்க்கெட் வந்து யூட்டர்ன் அடிக்க ஆரம்பிச்சிருக்கான். ஸோ இந்த ரேஞ்சஸில் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் ஃபோக்கஸே பண்ண போகிறோம். ஸோ இது வந்து 5 மினிட்ஸில் போட்டிருக்கேன். நீ தாராளமாக இந்த இடத்துல ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா ஸ்டாப் லாஸு 78% வச்சுக்க வேண்டியது தான் நம்மளோட டியூட்டி. டார்கெட்டை எங்கேருந்து மார்க்கெட் ஏறிச்சோ அதே இடத்துல போய்ட்டு எக்ஸிட் பண்ண போகிறோம். திரும்பவும் பார்த்தீங்கன்னா பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் நடந்திருக்கு. இப்போ 1 செகண்ட் என்ன பண்ண போகிறீங்க அதே ஃபிபனாக்கி டூவில் தான் யூஸ் பண்ண போகிறீங்க. மார்க்கெட் இந்த ஹையில் இருந்திருக்கு. திரும்ப இந்த லோ வரைக்கும் வந்துட்டு தான் மேலே ஏறுறான். இப்போ 1 செகண்ட் திரும்பவும் 50% to 61% எய்ம் பண்ண போகிறோம். மார்க்கெட்டில் இங்கேயே பார்த்தீங்கன்னா கரெக்ஷன் அழகாக வர ஆரம்பிக்குது. ஸோ இந்த ரேஞ்சஸில் நீங்கள் என்ன பண்ணலாம் ஃபோக்கஸ் பண்ணலாம். ஸ்டாப் லாஸ் எப்பயும் போல் அந்த 78%. டார்கெட் என்ன பண்ணலாம் ப்ரீவியஸில் இருக்கக்கூடிய இந்த லோ. ஸோ ஓகேங்களா? ஈஸியாக மார்க்கெட் அடிக்குதா? இது வந்து அடிக்க ஆரம்பிக்கும். இது பல நாட்களில் ஒர்க் ஆகிட்டுருக்கும். கண்டிப்பாக ஒரு 4-5 ட்ரேட் அடிக்கிறீங்கன்னா அதில் உங்களுக்கு முக்கால்வாசி ட்ரேட் வந்து நல்ல ஒரு பாசிட்டிவில் போகிறதுக்கான ப்ராபபிலிட்டி இருக்குது. ஸோ இங்கே 1 செகண்ட் வந்து பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் கொடுத்துருக்கு. திரும்பவும் நீங்கள் ஃபிபனாக்கி போட்டிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஸ்டாப் லாஸ் அடிக்கும். ஸோ திரும்பவும் லோ வந்துருக்குங்களா? இங்கே தான் கரெக்ஷன் போயிருக்கு. மார்க்கெட்டில் 50 and 61%ல் எங்கேயுமே நமக்கு கன்ஃபர்மேஷன் கேண்டலும் வரல. ஸோ ஏனியோ 1 மினிட் பார்த்துட்டு சப்போஸ் என்ட்ரு ஆகிட்டா கூட ஸ்டாப் லாஸ் 78. ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணணும் எக்ஸிட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும்.
ஸோ ஸ்டாப் லாஸுமே அடிக்கும். இங்கே எதுவுமே வந்து 100% அக்யூரேசியில் ஒர்க் ஆக போகிறது கிடையாது. ஸோ இது வரைக்கும் நீங்கள் வீடியோ பார்த்துருந்தாலே லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இன்னும் சூப்பரான கான்செப்ட்ஸ் எல்லாமே நம்ம உங்களுக்கு எடுத்துகிட்டு வருவோம். மீண்டும் அடுத்து ஒரு சுவாரஸ்யமான வீடியோவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். டடா.